எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிரோடு இருக்கிறப்பா. எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா 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 இயேசுவே இயேசுவே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே சமீபமாக இருக்கிறது. உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், மேலான நாமம், ஆச்சரியமான நாமம். ஓ எங்கள் சேனைகளின் புத்தகங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா இயேசு இயேசு என்று சொல்லி அவர் நாமத்தை அவர் பேரை சொல்லி ஓ நன்றி என்று சொல்ல முடியாட்டா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே அப்பா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஆண்டவரே. அருவருப்பான பாவங்கள் இருக்கக்கூடாது, உங்க முகத்தை மறைக்கிற பாவம் இருக்கக்கூடாது. ஓ யாரும் தாமதமின்றி வராதபடி ஏற்ற சமயத்தில் வர உதவி செய்ய தடைகளை நீக்கி கொடுப்பீராக. இப்பொழுதே எல்லா வித ஆண்டவரே சுற்றுப்புறத்திலே கிரியை செய்கிற தடைகள் அந்த கிரியைகளுக்கு விரோதமாய் வருகிறோம். விரோதமாக எதிர்நிலையாக சிறுவையின் மேலே ஆண்டவரே அப்பா நீ வெற்றி சிறந்த அந்த வெற்றியை நாம் ஆண்டவரே டாமினேட்டிங் ஸ்பிரிட் மேல அதிகாரம் பண்ண வருகிற ஆவியின் மேல மேற்கொண்ட பார்க்கிற ஆவியின் மேல ஒன்றுமே ஜெயம் எடுக்க முடியாது முடியாது என்று கற்றுக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தின் வல்லமையினாலே ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே துறைத்தனங்கள் அதிகாரங்கள் மேல ஓ விரோதங்களாலையும் எதிரிடைகளையும் ஓ சிலுவை மேல ஆணி எடுத்து ஆண்டவரே அவன் கையெடுத்து ஒன்றுமில்லாத படிக்கு அப்பா எந்த சண்டை சச்சரவுகள் பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, பரிசுத்தத்துக்கு விரோதமான ஆவி, எதிரடையான ஆவி, கீழ்ப்படியாத ஆவி, எதிர்த்து பேச செய்கிற ஆவி, இன்னும் இயேசுவின் நாமத்தினாலே மனதிரும்ப பண்ணாத ஆவி, ஓ கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆவி கிரியைக்கு விரோதமாய் இப்பொழுது எதிர்மறையான சக்தி கிரியை செய்வதை உணர்கிற படியினால இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தின் வல்லமையினால அவை ஒவ்வொன்றின் மேலும் சிலுவையில் சம்பாதித்த அந்த வெற்றியின் மூலமாக நீர் எவ்வளவு வெற்றி எடுத்தீரோ 100க்கு 100 அதே வெற்றியை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்களை கல்வாரி அன்பினால நீங்க சொன்ன இரத்தத்தின் வல்லமையினால நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை விடுதலையாக்கி க்ஷமிக்கிறோம். இப்பொழுது ஓ கட்டவனுக்கு காவல் நீங்கி போவதாக, பயங்கள் நீங்கி போவதாக, வீணான பயங்கள், மனுஷனுக்கு பயப்படும் பயங்கள் நீங்கி போவதாக, தேவாதி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக. தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பாட துணிக்க ஆராதிக்க உதவி செய்கிறாங்க. உள்ள பகுதியை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கழுவுங்க ராஜா, நீங்க சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை போல மாற்றுங்க. Jesus, thank you Lord. இயேசுவின் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு ஜப நிலையிலேயே இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நன்றி
கேளாது. சங்கீதம் 115 அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சங்கீதம் 115 அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது. Thank you Lord. உங்களுடைய முகத்தின் பிரசித்தம், the entrance of your words is life. உங்களுடைய வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சத்தை தரும், கண்களுக்கு வெளிச்சத்தை தரும். உங்க வார்த்தையின் பிரசித்தம் ஒரு வாரத்துக்கு 7 வார்த்தையாவது 7 வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அப்பதான் வெளிச்சம் கூடும், கண்கள்ல வெளிச்சம் வரும், கண்கள்ல வெளிச்சம் வரும். வெளிச்சம் மனப்பாடம் என்ற ஒரு பழக்கத்தை பண்ண வேண்டும். இந்த வருஷத்துல ஒரு வார்த்தையாவது தினமும் மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு
அற்புதங்களை ஈஸியாய் நடக்கும் என்று கேட்டோம்ப்பா. விசுவாசம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் நடந்தால் மற்றவர்கள் கண்களிலும் காணாதவர்கள் காதுகள் எடுத்து கேட்காதவர்கள் எல்லாம் சபையை நோக்கி வருவார்கள். உங்கள் சதுரத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் ஓடி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சபையாய் ஜெபித்திருக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க. Let signs and wonders be performed in our midst, in our midst. நேற்று பண்ணீங்க எதற்காக? ஊழியரை உற்சாகப்படுத்தலாம் அற்புதத்தை செஞ்சீங்க. நேற்று சாட்சிகளை கேட்டோம். எதற்கு? ஏன் வல்லமை மாறல, என் வல்லமை மாறல, நான் பொருகல, என் கை பொருகல என்று காண்பித்து கொடுக்கதான் நீங்க செய்வீங்க. இப்படி அப்பொழுது வெகுமாக பல கடைகள் நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க கைகள் பொருகல, மட்டுப்படல, நீர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய தாசனை கொண்டு அற்புதத்தை செய்கிறவர். உங்களுடைய ஊழியக்காரனின் கைகளை கொண்டு அற்புதத்தை செய்கிறவர். உங்களுடைய ஊழியக்காரனை நம்மை ஜாலியாய் மாற்றுகிறவர். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறதான நீர் என்கரேஜ்மெண்ட் மேல என்கரேஜ்மெண்ட் தருகிறீங்கப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
இறந்து போனாலும் தானியேல் வந்து 3 வேளை தான் செய்து வருகிறபடியே அப்பா வழக்கத்தின்படியே ஜெபித்து வந்தா. தீங்கு நாள் வராததற்கு முன்பு ஜெபம் தேவைப்படுகிறது. அப்பதான் தீங்கு நாளில் நிலைத்து நிற்க முடியும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. விழித்திருந்து ஜெபம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இந்த டியூஸ்டே சொல்லப்பட்டது. சோதனைக்கு உட்படாதபடி, சோதனையின் வலையில் சிக்கிக் கொள்ளாதபடி ஜெப ஆவி இருள் சூழ்ந்த உலகத்துல, இருள் சூழ்ந்த இந்த காலகட்டத்துல ஜெபிக்கிறவர்கள் தான் நிற்க முடியும். ஜெபிக்கிற தானியேல் தான் நிற்க முடியும். தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 அரசர்கள் மத்தியில, 4 இருள் சூழ்ந்த அரசு ராஜ்யங்கள் மத்தியில தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, அறிந்து பேசுகிற ஆவி, மன்றாடுகிற ஆவி. Thank you Lord. ஜெப வீடு என்று சொல்லியிருக்கீங்க. My house shall be called the house of prayer என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. Thank you Lord. தானியேல் மதுரைகளை திறந்து ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Thank you Lord. அவர்கள் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார். தானியேல் அவர்கள் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. கதவை திறந்து தான் செஞ்சு வந்தபடியே முழங்கால் படிட்டு 3 வேளை. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Blinded eyes வேண்டாம். நீங்க மைண்ட் என்ன யோசிக்கிறதோ அதை பொறுத்து கண் பொருளாகும். மைண்ட் என்ன யோசிக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் கண் பொருளாகும். The entrance of your words give life. உங்களுடைய வார்த்தையின் பிரசித்தம் கண்களுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறோம். அந்த வார்த்தையின் பிரசித்தம், the entrance, வார்த்தை உள்ள போகட்டும், நீங்க கண்களுக்குள்ள போகட்டும், நீங்க இருதயத்துக்குள்ள போகட்டும், முற்றிலும் வெளிச்சமாய் மாற்றட்டும். ஆமென் என்று சொல்லட்டும் எல்லாரும். எங்க கண்களுக்குள்ள வெளிச்சம், எங்க இதயத்துல பிரகாசம், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சம், இருளுள்ள ஸ்தலத்தில் தடுமாறுகிறவர்கள் அல்ல, வார்த்தையை பிடித்துக் கொண்டு, வல்ல ஜீவ வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். Thank you Lord. Thank you Jesus. என்னை மறவால் இயேசுநாதா, என்னை மறவால் இயேசுநாதா, உன்னை தயவாய் என்னை நடத்தும். என்னை மறவால் இயேசுநாதா, உன்னை தயவாய் என்னை நடத்தும். வல்ல
இறையாதே அமைதலாய் இறைவு சொன்னவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர் ஓ கடல் அதட்டினவர். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நித்தமாக பயப்படுகிறது என்ன என்று சொல்லுங்க. நித்தம் எதற்கு பயப்படணும்? பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வருடத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தமே பயப்படாதே, நித்தம் பயப்படாதே, நித்தம் பயப்படாதே என்று சொல்லியிருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. பயத்துக்கு இடம் கொடுத்து எதையும் விபரீதமா பதட்டமா செய்து விடாதபடிக்கு பயப்படாமல் அமைதியாய் இருக்க உதவி செய்யப்பா. சகோதரர் மேல கோபித்துக் கொள்ளாதபடிக்கு, சகோதரர் மேல கோபித்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள். ஆனால் ஆண்டவரோ ஓ மலருக்கு உதவியா இருக்கும்படி, மலரை ரட்சிக்கும்படி நீங்கள் அதை நன்மைக்காக மாற பண்ணினார் என்று சொல்லும்படிக்கு, தன்னுடைய கசப்பெல்லாம் மறந்து விடும்படிக்கு கண்ணீர் விட்டு சத்தமாய் அழுது தன் கசப்பை மறக்க பண்ணினார். யோசேப்பு மறந்து போனது. கண்ணீர் விட்டு சத்தமாய் அழுது 13-17 வருடங்கள் பட்ட அந்த அனாதை என்ற ஒரு பட்டம், நிக்கட்ரோன் என்ற பட்டம், தாய்மை இல்லை, தாப்பன் இல்லை, நிக்கட்ரோன் அனாதை என்ற ஒரு பட்டம். அந்த பட்டத்தை எப்படி இருந்து எடுத்து போட்டான்? கண்ணீர் விட்டு சத்தமாய் அழுதான். Thank you Jesus, thank you Lord. நிக்கட்ரோனாய் நீரை மாற்றவில்லை. பலருக்கு நன்மை செய்யும்படி, பலரை ரட்சிக்கும்படி. ஓ thank you Lord, thank you Jesus. ஈடுகண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், விடுதலை ஆவான். விடுதலை கூறுகிறோம் அப்பா, விடுதலை கூறுகிறோம். சிறைப்பட்ட அந்த மனிதனுக்கு விடுதலை கூறுகிறோம், விடுதலை கூறுகிறோம், விடுதலை கூறுகிறோம், விடுதலை கூறுகிறோம். விடுதலை உண்டாகட்டும். ஓ பயத்தினால கட்டப்பட்டிருக்கிற விடுதலை 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 விடுதலை. Thank you Lord. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை தேடி எங்கும் போக தேவையில்ல. வார்த்தையில விடுதலை இருக்கிறதுக்காய் நன்றி. Thank you Lord. உங்களுடைய பிரசன்னத்துல, உங்களுடைய சமூகத்துல விடுதலை இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. சத்தியத்தை அறிய 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 எங்களுக்குள்ள இருக்கிற இருள் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியேறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியேறுகிறது. எங்கள் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆகிறது, பிரைட் ஆகிறது. சிலர் மரண வீடுகள்ல பரிசுத்தவான்கள் மரண வீடுகளை சென்றால் அதை போய் பார்க்கலாம். சிலர் மழித்தவர்கள், அவங்க கண்கள் பிரகாசமா இருக்கும், முகம் பிரகாசமா இருக்கும். காரணம் என்ன? அவங்க உயிரோட இருக்கும் போது சத்தியத்தினால நிரப்பப்பட்டிருக்காங்க, பிரசனத்தினால நிரப்பப்பட்டிருக்காங்க. அவங்க ஆவி வெளியே போகும்போது அவங்க முகத்தையும் சிரிப்பாயிட்டு வெளியே போயிருக்கு. ஓ முகத்தின் பிரகாசம், முகத்தின் பிரகாசம், உங்களுடைய வார்த்தையின் பிரசித்தம், உங்களுடைய வார்த்தையின் பிரசித்தம். gives light, gives light. எங்களுக்கு வெளிச்சத்தை தாங்கப்பா, வெளிச்சத்தை தாங்க, வெளிச்சத்தை தாங்க என்று எல்லாரும் ஜெபிக்கிறோம். வெளிச்சத்தை தாங்க. போன வருடத்தில் செய்த தவறுகளை செய்யக்கூடாது. போன வருடத்தில் காணப்பட்ட கசப்புகள் இருக்கக்கூடாது, கசப்புகள் இருக்கக்கூடாது, மன்னியாத தன்மை இருக்கக்கூடாது. வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்களை நடத்துங்க, வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்களை நடத்துங்கப்பா. வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்களை நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை, entrance of your words. Thank you Jesus. Hallelujah.
lighten the eyes of my faith to behold your face in the pitch like darkness. Lighten the eyes of my faith to behold your face in the pitch like darkness. ஓ என் தேவனாய கர்த்தாவே, நான் நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். Lighten the eyes of my faith, Lord. எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். Lighten the eyes of my faith to behold your face in the pitch like darkness. இருட்டில உம்முடைய முகத்தை நான் காணும்படிக்கு என் கண்களை, விசுவாச கண்களை பிரகாசமாக்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.